இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த சங்கீதத்தை எழுதியது யார்? தாவீது அரசர். இந்த தாவீதுக்கு சிறு வயதிலிருந்தே அவருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், அவருக்கு விரோதமாய் காரியத்தை நடப்பிக்கிறவர்கள் அநேகராய் இருந்தார்கள். எல்லா நேரத்திலும் ஆண்டவர் அவரோடு கூட இருந்ததுனாலதான் தாவீது சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக என் ஆண்டவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். இஸ்ரவேலின் முதல் அரசன் யார்? சவுல். இந்த சவுல் அநேக இடங்களுக்கு போருக்கு போறாரு, அநேக இடங்களுக்கு வெற்றியோட திரும்பி வருகிறார். ஒரு முறை கோலியாத் என்ற ஒரு மிகப்பெரிய அரக்கன் இஸ்ரவேலர்களை பார்த்து சவால் விடும் பொழுது சவுல் பயந்து விடுகிறார். அப்ப யார் போறது? தாவீது போறார். இந்த தாவீது கோலியாத்தை தோற்கடித்த நாள் முதல் கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த நாட்டு ஜனங்கள் சொல்லுவார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அதுக்கப்புறம் அநேக இடங்களுக்கு தாவீது போருக்கு போறார், எல்லாம் வெற்றியாய் முடியுது. ஒரு நாள் சவுல் ராஜா சொல்லுகிறார், இந்த மாதிரி இந்த இடத்துல நீ போருக்கு போய் வெற்றியோட திரும்பி வந்த அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்வேன், என்னுடைய மகளை உனக்கு திருமணம் செய்து வைப்பேன் அப்படின்னு சொல்றார். இவர் அந்த போருக்கு போறாரு, மிகப்பெரிய வெற்றியோட திரும்பி வர்றாரு, மிக சிறப்பாய் திருமணமும் நடந்து முடிக்கிறது. அந்த நாட்டில் உள்ள ஸ்திரீகள் என்ன சொல்லி பாடினாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இந்த வார்த்தையை கேட்ட சவுல் ஒவ்வொரு நாளும் தாவீதை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருந்தார். ஒரு கேள்வி கேட்கிறேன், சவுல் அரசனுக்கு, அதாவது சவுல் அரசன் தாவீதை எப்படி அழைக்க வேண்டும்? வெரி குட். மருமகன். தன்னுடைய மருமகனை கொலை செய்யும்படியாக யார் எழும்புறது? மாமா. ஒரு முறை 2 முறை அல்ல, 9 முறை தாவீதை சவுல் கொலை செய்வதற்கு முயற்சித்தார். அதனாலதான் சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். 9 முறை சவுல் ராஜா தாவீதை கொலை செய்வதற்கு முயற்சித்தார். 3 முறை தாவீதிற்கு சவுலை கொலை செய்யும்படியான வாய்ப்பு கிடைத்தது. தாவீது என்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அந்த நாளில் இருந்து ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரு அசுத்த ஆவி யாருக்குள்ள இருந்தது? சவுலுக்குள்ள இருந்தது. இந்த அசுத்த ஆவியினால அவரால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. ஒரு நாள் என்ன செய்யறாங்க, தாவீது அழகாக இசை கருவிகளை வாசிப்பான், நம்ம என்ன செய்வோம், அவனை கூட்டிட்டு வந்து இசை கருவிகளை வாசிக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வாசிக்க வைக்கிறாங்க. இரவு நேரம், எல்லா வீரர்களும் தூங்கி விட்டார்கள், அறையிலே யாருமே இல்லை. தாவீது இசை கருவிகளை வாசித்து கொண்டிருக்கிறார். சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற ராஜா என்ன செய்யறாரு, ஒரு ஈட்டியை எடுத்து தாவீதுக்கு நேராக எறிகிறார். ஒரு நூல் இடையிலேயே அந்த இடத்துல தாவீது உயிர் தப்புகிறார். சவுலை விட மிக சிறப்பாய் யுத்த வல்லமை புரிந்தவர் யாரு? தாவீது. இவர் நினைச்சுதான் என்ன செஞ்சிருக்கலாம், அதே ஈட்டி எடுத்து ஒரு குத்து. ஏன்னா ஆல்ரெடி அவருக்குள்ள என்ன இருக்கு, அசுத்த ஆவி இருக்கு. வெளியே வந்து மக்களை பார்த்து இந்த மாதிரி அசுத்த ஆவியினால தன்னைத்தானே குற்றி கொண்டு ராஜா செத்துட்டாருன்னா எல்லாம் நம்பிடுவாங்க. அந்த காலத்துல கேமராவா இருந்துச்சு. இப்படி ஒரு முறை அல்ல, 3 முறை வாய்ப்பு கிடைத்தது. ஒரு முறை சவுலும் அவருடைய வீரர்கள் அனைவரும் தாவீதை துரத்தி கொண்டு செல்லுகிறார்கள். தாவீது ஒரு குகைக்குள்ளே ஒளிந்திருக்கிறார். இரவு நேரம் ஆயிடுச்சு. அப்ப சவுல் ராஜா சொல்றாரு, நம்ம நாளை காலையில தாவீதை தேடுவோம், இப்ப என்ன செய்வோம், ஒரு இடத்துல படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த ரெடி பண்றாங்க. ஒரு அரசர் தூங்குற இடம்லாம் சாதாரணமா இருக்குமா? சுத்தி எல்லா பக்கமும் பாதுகாப்பு எல்லாம் இருக்கு. ஒரு சின்ன குகையில போய் தான் அவங்க தூங்குறாங்க. இந்த குகையில அநேக அறைகள் இருக்கிறதாக சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு அறையில சவுலும் அவருடைய வீரர்கள் அனைவரும் நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறார்கள். பக்கத்து அறையில யார் இருக்கிறது? தாவீது இருக்கிறார். அப்ப அந்த தாவீதோட கூட அந்த நண்பர்கள் சொல்றாங்க, பக்கத்துல அழகான ஒரு ஈட்டி இருக்கு, எடுத்து ஒரே குத்தா குத்தி சவுலை கொன்றுவான். எல்லாம் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாங்க, நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் இந்த தாவீது சொல்றாரு, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின மனிதனை நான் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்படி இந்த சவுல் மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற எல்லா இடங்களுக்கும் தாவீதுக்கு எதிரிகள் தான் இருந்தார்கள். நம்ம நன்றாய் கவனிக்கணும். இஸ்ரவேலின் முதல் அரசன் யார்?
சவுலுக்கு அப்புறம் தாவீது அரசாட்சிக்கு வருகிறார். அநேக இடங்களை கைப்பற்றுகிறார். தாவீதுக்கு அப்புறம் தாவீதினுடைய மகன் அரசாட்சிக்கு வரும் பொழுது முழு இஸ்ரவேல் தேசமும் சுமூகமா இருந்தது. எந்த ஒரு போரும் இல்லாமல் இருந்தது. அந்த அளவிற்கு சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளையும் தன் கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தவர் தாவீது. அப்ப சுத்தி முத்தி அவருக்கு எத்தனை எதிரிகள் இருந்திருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. எல்லா எதிரிகளின் மத்தியிலும் ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்ததனால அவர் தைரியமாய் சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக என் ஆண்டவர் ஒரு பந்தியை எனக்கு ஏற்படுத்தினார், அவர்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்தினார் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது மாத்திரமல்ல, வேதாகமத்தில் அநேக நபர்களை அவர்களுடைய சத்துருக்களின் முன்னிலையிலே ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். அவர்களை விரோதித்தவர்கள், அவரை பகைத்தவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களை பற்றி தான் என்ன செய்ய போறோம், இந்த நாளில் நம்ம தியானிக்க போறோம். அநேக நபர்கள் அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்ததுனால எவ்வளவுதான் தீமையான காரியங்கள் மற்றவர்கள் செய்தாலும் ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். அவர்களை குறித்து நாம் ஒவ்வொன்றாக பார்க்க ஆரம்பிப்போம். முதலாவதாக 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அன்னாள் என்ற ஒரு நபரை குறித்து வாசிக்கிறோம். இந்த அன்னாளுக்கு விரோதியா இருந்தது யார்? பெனினாள், தன்னுடைய சக்கலத்தி. இந்த அன்னாளுடைய கணவனின் பெயர் எல்கானா. இவருக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். இந்த பெனினாள் என்ன செய்வாங்களாம், இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லாததுனால தன்னுடைய வாயின் வார்த்தைகளினாலே அன்னாளை காயப்படுத்தி வந்தாள். அந்த வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், அன்னாளை துக்கப்படுத்தும்படியாக பெனினாள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாயின் வார்த்தைகளினாலே அன்னாளை காயப்படுத்தி வந்தாள். சரி, சக்கலத்தி தான் அப்படி இருக்கிறா, கணவனால் சரியா இருக்கிறானா? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அன்னாளின் கணவன் அன்னாளை உண்மையாக நேசித்தாரா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. இந்த எல்கானா என்ன செய்வாராம், ஒவ்வொரு வருடமும் சீலோவில் உள்ள தேவாலயத்திலே பலியிடும்படியாக போவார். அப்ப கூட யாரை கூட்டிட்டு போவாரு? தன்னுடைய 2 மனைவிகளையும் பெனினாளின் பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு போவார். பெனினாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் 1 பங்கு கொடுத்தாரு அப்படின்னா அன்னாளுக்கு 2 பங்கு கொடுப்பாராம். அதனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், எல்கானா அன்னாளை சிநேகித்தார் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அடுத்து இன்னொரு வசனம் வாசியுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இங்கே எல்கானா சொல்றாரு அன்னாளை பார்த்து, ஏன் அழுகிற, ஏன் கவலைப்படுற, 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு எவ்வளவு அதிகம் சொல்றாரு. எந்த அளவிற்கு ஆசை வார்த்தைகளை பேசுறாருன்னு பாருங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்கானாவிற்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். முதல் மனைவி யாரு? உண்மையாகவே அன்னாளை நேசித்திருப்பாரானால் ஏன் 2வது திருமணம் செய்ய வேண்டும்? இன்னும் நான் அநேக உதாரணங்களை காட்ட விரும்புகிறேன். நீங்க என்ன சொல்றாருன்னா, அன்னாலே நான் உனக்கு பிள்ளை மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க ஆசை வார்த்தைகளை பேசுறாரு. இன்னொரு பக்கம் பெனினாளோட நல்ல பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமா இருக்கிறார். நீங்க இந்த அதிகாரத்தை நல்லா வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அன்னாளின் மனது எந்த அளவிற்கு புண்பட்டு இருக்கும்னு சொன்னா, 2 பேரும் ஒரே வீட்டில் வாழலை, வேற வேற வீட்டில் வாழ்றாங்க. எப்ப 2 பேரும் சந்திப்பாங்க அப்படின்னா வருஷத்திற்கு 1 முறை. எப்ப? அந்த தேவாலயத்திற்கு போகும் பொழுது. 7ஆம் வசனம் வாசிங்க. ஒவ்வொரு வருஷமும் 2 பேரும் எங்க போறாங்க? தேவாலயத்துக்கு போறாங்க. பெனினாள் அன்னாளை காயப்படுத்துகிறாள். அன்னாள் அழுது கொண்டே இருக்கிறாள். உண்மையிலேயே இவர் நேசிச்சிருந்தார்னா பெனினாள் ஒரு அரட்டு போட்டிருக்கலாம், ஏய் நீ சும்மா இரு சொன்னாரா? சொல்லல. இவர் என்ன செய்யறாருன்னா, தொட்டிலையும் ஆட்டிக்கிறவாரு, பிள்ளையையும் கிள்ளி விட்டுக்குவார். சரி, அதுக்கப்புறம் அன்னாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஒரு அழகான ஆண் குமாரனை ஆண்டவர் கொடுத்தார். குழந்தை பிறந்த உடனே அந்த தாய் சொல்லுது கணவனை பார்த்து, இந்த மாதிரி நான் அந்த குழந்தைய தேவாலயத்தில் விட போறேன். உண்மையிலேயே அந்த கணவன் நேசித்திருந்தாருன்னா என்ன வார்த்தை சொல்லியிருக்கணும்? 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த மாதிரி நான் தேவாலயத்தில் போய் என் பிள்ளைய விட போறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப எல்கானா சொல்றத பாருங்க. இங்க என்ன சொல்றாரு? நீ உன் இஷ்டப்படி செய். ஒருவேளை இவர் உண்மையிலேயே அக்கறை இருந்துச்சுன்னா, ஏம்மா உனக்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம் குழந்தை பிறந்திருக்கு, ஒரு 10 வயசு வரைக்கும் வளர்த்துட்டு விட்டுருக்கலாமே சொல்லியிருக்கலாம்.
அப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, பால் மறந்த உடனே போய் இஷ்டப்படி செய்யுங்கிறாரு. அப்ப இந்த அன்னாளுடைய மனது எந்த அளவிற்கு வேதனைப்பட்டிருக்கும் பாருங்க. ஒரு பக்கம் பெனினாள் வேதனைப்படுத்துகிறாள், ஒரு பக்கம் ஆறுதலுக்கு தன்னுடைய கணவனும் இல்லை. தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய இருதயத்தின் பாரத்தை யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? வாசியுங்கள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்காற்படியிட்டு தன்னுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை அங்கே வெளிப்படுத்தினாள். கணவன் நம்மளை கைவிட்டான், பெனினாள் நம்மளை ஏளனமா பேசுறாங்க, யார்கிட்டயாவது நம்ம கஷ்டத்தை சொல்லுவோம், யாராவது நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவாங்க நீங்க அன்னாள் நினைக்கல. அண்ணா என்ன யோசிச்சாங்க? நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய குறைகளை தெரிவிப்பேன். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க ஏதாவது நம்மள தரைக்குறைவா பேசின உடனே என்ன செய்யறோம்? இன்னொரு ஆள்கிட்ட போய் அதை சொல்றோம். ஆனால் அந்த அன்னாள் பாருங்க, தன்னுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை, தன்னுடைய இருதயத்தின் வேதனையை ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்தினாள். அவள் ஒரு பொருத்தனை பண்றா. என்ன பாருங்க, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இங்கே அண்ணால் ஒரு அழகான பொருத்தனை பண்றாங்க. என் ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் குமாரனை கொடுப்பீரானால் நான் என்ன செய்வேன்? அந்த குழந்தையை உமக்காக கொடுப்பேன். இந்த அன்னாளின் ஜெபத்திற்கு நான் வைக்க தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, பொருத்தனையின் ஜெபம். தன்னை யாரு விரோதித்தாலும், தன்னை யாரு வெறுத்தாலும் பரவாயில்ல, நான் என் மகனை ஆண்டவருக்கு செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனையோடு ஜெபித்தார்கள். ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரா? 20ஆம் வசனம் வாசிங்க. இங்க வாசிக்கிறோம், அன்னாளுடைய பொருத்தனையின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அன்னாளுக்கு ஏற்ற நேரத்துல ஒரு அழகான கற்பத்தின் கனியை கொடுத்தார். அல்லேலூயா. அன்னாளுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த அன்னாள் என்ன பொருத்தனை பண்ணாங்க? ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் மகனை கொடும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். அன்னாளுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? 6 பிள்ளைகள். வெரி குட். அன்னாள் கேட்டது ஒரு குழந்தை, ஆண்டவர் எத்தனை குழந்தையை கொடுத்தாரு? 4 ஆண் குழந்தைகளையும் 2 பெண் குழந்தைகளையும் கொடுத்தார். நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நம் மத்தியிலே கிரியை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஒருவேளை உலக மனிதர்கள் நம்மை தரைக்குறைவாய் பேசலாம், நம்மை இழிவாய் பேசலாம், தவறான வார்த்தைகளை சொல்லி நம்மை கேலி செய்யலாம். நம்ம அவங்களுக்கு பதில் செஞ்சிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. வேதத்துல ஒரு அழகான வசனம் இருக்கிறது, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். இந்த அன்னாளுக்கு விரோதமாய் எவ்வளவோ வார்த்தைகளை பேசினாங்க பெனினாள். இவங்க ஏதாவது மறு வார்த்தை பேசினாங்களா? நம்ம வீட்டில் அப்படி நடக்கட்டுமே, ஒரு வார்த்தை ஒரு ஆள் பேசட்டுமே, பதிலுக்கு 2 வார்த்தை பேசாம யோசித்து பார்ப்போம். இந்த அன்னாள் தன்னுடைய இருதயத்தின் குமுறலை, இருதயத்தின் அங்கலாய்ப்பை தேவனிடத்திலே தெரியப்படுத்தினார், உலக மனிதர்களிடத்துல தெரியப்படுத்தல. அதனாலதான் 3ஆம் அதிகாரத்தை வாஸ்தவம்னு சொன்னா மிகவும் உற்சாகமாய் ஒரு மிகப்பெரிய பாடலை அங்க பாடுவாங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்னை உயர்த்தினார், என்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்தார் என்று அன்னாள் பாடுவார்கள். அந்த 3ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அநேக வைராக்கியமான வார்த்தைகளை அங்க சொல்லுவாங்க. இப்ப அன்னாளால சொல்ல முடியும், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். அதுக்கு அன்னாள் செஞ்ச காரியம் என்னது? பொருத்தனையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்தாள். இன்னொரு நபரை குறித்து நாம் வாசிக்க இருக்கிறோம். நம்முடைய வேதாகமத்தில் முற்பிதாக்கள் யாரை சொல்லுவோம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, 3 பேருமே முற்பிதாக்கள். இந்த முற்பிதாக்கள்ல 3வது நபராகிய யாக்கோபு கானான் தேசத்திலே வாழ்ந்து வருகிறார். தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து ஏசாவுக்கும் யாக்கோபுக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால எங்க போறாரு? பதான் ஆராம் அப்படின்ற தன்னுடைய மாமா வீட்டுக்கு போறார். லாபான் அப்படின்ற ஒரு வீட்டுக்கு போறாரு. 20 ஆண்டுகள் அங்கே வாசம் பண்ணுகிறார். 20 ஆண்டுகள்ல அவருக்கு திருமணம் ஆகுது, அநேக பிள்ளைகள் பிறக்கிறாங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரராய் அவர் மாறுகிறார். 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் தன் சொந்த தேசத்திற்கு அவர் திரும்பி வருகிறார். மிகப்பெரிய பரிவாரங்களோடு அந்த தேசத்திற்கு திரும்பி வருகிறார். வேதத்துல வாசிக்கலாம், கோலும் கையுமாக நான் அந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன் அங்க யாக்கோபு சொல்றார். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு அவர் திரும்பி வருகிறார். அப்படி வரும்போது அவருக்குள்ள ஒரு எண்ணம், நான் என் அண்ணனை ஏமாத்திட்டு வந்தேன், என் அண்ணன் ஒருவேளை என் மேல இன்னும் கோபமா இருப்பானோ அப்படின்ற ஒரு எண்ணம்
யாக்கோபுக்குள்ள இருந்தது. இவர்கிட்ட மிகப்பெரிய படை இருக்கிறது, அநேக வேலையாட்கள் இருக்கிறார்கள். அதுல ஒரு சிலரை அனுப்பி தன் அண்ணனை பார்க்கும்படி சொல்லுகிறார். நீங்க போய் அண்ணன்ட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க, அவன் என்ன செய்யறான்னு பார்ப்போம். ஒருவேளை அவன் உண்மையிலேயே என் மேல கோபமா இருக்கானான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை அனுப்புகிறார். அப்படி அனுப்புனவங்க என்ன வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னா, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இங்கே அவங்க சொல்றாங்க, உன்னுடைய அண்ணன் உன்னை அழிப்பதற்காக 400 பேரோடு கூட புறப்பட்டு வருகிறார். இப்ப நம்ம வாழ்க்கையில யோசித்து பார்ப்போமே, ஒரு அண்ணன் இருக்கிறாரு, ஒரு தம்பி இருக்கிறாரு. ஒரு ஆள் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க அண்ணன் என்ன செய்யறாரு, உன்னை அடிக்கிறதுக்காக துரத்தி வந்துகிட்டு இருக்கிறாரு. தம்பி சும்மா இருப்பாரா? எங்க வரட்டும், எங்க எனக்கு என்ன அடிக்க தெரியாதா, எனக்கு என்ன கை இல்லையா சொல்லியிருப்போம்ல. ஆனா இந்த யாக்கோபு சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரிய கோடீஸ்வரர். இவர் வந்து தான் அண்ணனுக்கு பரிசு பொருள் கொடுக்கிறார். எவ்வளவு கொடுக்கிறாருன்னு பாருங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனம். இப்ப இங்க வாசிக்கிறோம், அதாவது யாருமே இப்ப என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 80,000 எடுத்து நான் என்ன செய்ய மாட்டேன், இன்னொரு ஆளுக்கு பரிசு கொடுக்க மாட்டேன். எவ்வளவு கொடுப்பேன்? 100 ரூபா, மிஞ்சு போனா ஒரு 200 ரூபா. அப்ப இவர்கிட்ட இருந்ததுல தான் அண்ணனுக்கு பரிசு கொடுக்கிறார். எவ்வளவு கொடுக்கிறாருன்னு வாசித்து பார்த்தோம். அப்ப இவர்கிட்ட எவ்வளவு சொத்து இருந்திருக்கும், இவ்வளவுத்தையும் பாதுகாப்பதற்கு மெய்ப்பதற்கு எவ்வளவு வேலையாட்கள் இருப்பாங்க. அண்ணன் எத்தனை பேரோட வர்றாரு? வெறும் 400 பேர் தான். இவர்கிட்ட அதை விட ஆட்கள் பலம் அதிகமாக இருந்தது. இவர் நினைச்சிருந்தா போருக்கு போயிருக்கலாம், தனக்கு விரோதமாய் வருகிற ஒருவரோடு இவர் பதிலுக்கு பதில் செஞ்சிருக்கலாம். ஆனா இவர் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? வாசியுங்கள், 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இங்க யாக்கோபு என்ன செய்யறாருன்னா, தான் அண்ணனோடு போராடல, ஆண்டவரோடு போராடுகிறார். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தீர்னு சொன்னா எனக்கும் என் அண்ணனுக்கும் இருக்கிற அந்த பிரச்சனை என்ன செஞ்சிரும், முடிஞ்சிரும், நாங்க சரியாய் சமாதானம் ஆயிருவோம்னு சொல்லி இந்த யாக்கோபு விசுவாசித்தார். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவன் ஒரு வார்த்தை பேசிட்டா நான் 2 வார்த்தை பேசிடுவேன். ஒரு அண்ணன் தம்பி ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே 2 பேரும் சண்டை போட தான் செய்வாங்க. அது யாரா இருந்தாலும், எந்த குடும்பத்தை எடுத்தாலும் வீட்டில் பாத்திரம் பறக்கும், ட்ரெஸ்ஸு பறக்கும், அடிச்சு 2 பேரும் மல்லு பாய்வாங்க. சின்ன வயசுல காலைல 8 மணிக்கு சண்டை போடுறாங்கன்னா 9 மணிக்கு 2 பேரும் கை கொடுத்து போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே இது திருமணமாகி கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனை வரும். அது பாருங்க, எங்கேயோ சுற்றி 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 வந்து கடைசியில் வாழ்நாள் முழுவதும் 2 பேரும் பேசவே மாட்டாங்க. ஏன் சின்ன வயசுல ஒன்று சேர்ந்தவங்களால பெரிய பெரிய வயசானவனே ஒன்று சேர முடியல? நான் நினைக்கிறேன், திருமணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவிமார் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க, உங்களை சொல்லலை. ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்குவோமே. இப்போ அண்ணன் தம்பி 2 பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு. அப்பா சொல்றாரு, இந்த மாதிரி சொத்தை பகிர்ந்துக்கோங்கப்பா, நீ இந்த கரையை எடுத்துக்கோ, நீ இந்த கரையை எடுத்துக்கோ. 2 பேருக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா அண்ணனை விட தம்பிக்கு ஒரு பங்கு அதிகமாக போயிடுச்சு. அப்போ அண்ணன் யோசிப்பாரு, நம்ம தம்பி தானே அப்படின்ட்டு கொடுத்துட்டு வந்துடுவார். வீட்டுக்கு வந்தால் ஒரு ஆள் வரிஞ்சு கட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏயா இருக்க எல்லா சொத்தையும் எழுதி வைக்க வேண்டியதானே, பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்க? 4 வார்த்தையை சொன்னோன்னே இவருக்கு உச்சியில் வந்துடும். போடு, இவர் ஒரு கேஸை போடு, அவர் ஒரு கேஸை போடு, 2 பேரும் கேஸுக்கு செலவழிச்சதான் மிச்சம், வீட்டுக்கு ஒன்றும் மிஞ்சாது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறதுக்கு நான் காரணமா இருக்கிறேனா? அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டா இன்னைக்கு ஊர்ல அநேகருக்கு பொறுக்கிறது இல்லை. எப்படி அவங்க ஒன்னா இருக்காங்க, எப்படியாவது பிரிச்சிடணும்னு யோசிக்கிற சமுதாயத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லாததை பொல்லாததை சொல்லி குடும்பத்துல எப்படியாவது சண்டையை ஒண்ணு பண்ணி, உன்னை என்ன சொன்னையான்னு தெரியுமா, அவர் ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டாரு பாவம். பொல்லாத சொல்லி இன்னைக்கு குடும்பத்துல பிரிவினைகளை ஏற்படுத்துகிறவர்கள் அநேகர். இங்க பாருங்க, இந்த யாக்கோபு நினைச்சிருந்தாருன்னா இவரும் யுத்தத்துக்கு போயிருக்கலாம், வா 2ல 1 பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த யாக்கோபு யாரோடு போராடுகிறார்? ஆண்டவரோடு போராடுகிறார். அதனால அவருக்கு கிடைச்ச பதில் என்ன சொன்னா, 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய். இவர் தான் அன்னையும் கூட யுத்தத்துக்கு போகல, ஆண்டவரோடு போராடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டதுனால நாளை காலையில் அண்ணன் என்ன செய்யறாரு, வரப்போறாரு. காலையில 2 பேரும் சந்திக்கிறாங்க. 4ஆம் வசனம் வாசிங்க, 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், ஏசாய் யாக்கோபை கொலை செய்யும்படியாக வந்தார். ஆனால் யாக்கோபுடைய ஜெபம் ஏசாவினுடைய உள்ளத்தை அசைத்தது, உள்ளத்தை மாற்றினது. ஏசாவை யாக்கோபை பார்த்த உடனே 2 பேர் என்ன செய்யறாங்க, கட்டி பிடிச்சு அழுகிறாங்க.
இன்னைக்கு நம்ம அநேக நேரங்களில் நினைக்கிறோம், இந்த குடும்பம் இனிமே ஒன்று சேராது, இந்த குடும்பத்தை யாராலையும் சேர்க்க முடியாது, அதெல்லாம் எல்லாம் கைமீறி போயிடுச்சு இந்த உலகத்தார் சொல்லலாம். கொலை செய்ய வந்த ஒருத்தனையே ஆண்டவர் மாற்றி அந்த இரண்டு சகோதரர்களுக்கிடையே ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய குடும்பத்திலும் உடைந்த குடும்பங்களை என் தேவனால் ஒன்று சேர்க்க முடியும். நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த யாக்கோபை போல போராடி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவரே, நான் நாளைக்கு என் அண்ணனை பார்க்க போறேன்னு சொல்லி இரவு முழுவதும் ஆண்டவரோடு போராடுகிறார். அந்த போராட்டத்தின் பலனாக இருவரும் அந்த வழியில சந்தோஷமாய் சமாதானமாய் திரும்பி செல்லுகிறார்கள். ஒருவேளை கொலை செய்ய வந்த நபரையே ஆண்டவரால மாற்ற முடியும் அப்படின்னா, நம்முடைய குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகளையும் நம்முடைய குடும்பங்களில் உள்ள போராட்டங்களையும் மாற்றுவது ஆண்டவருக்கு லேசான காரியம். இந்த யாக்கோபுக்கு சத்துருவாய் ஏசா எழும்பி வந்தார். அந்த ஏசாவையும் ஆண்டவர் மனம் மாறும்படி செய்தார். யாக்கோபாலையும் சொல்ல முடியும், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தினார். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, யாக்கோபின் போராட்டம் உள்ள ஜெபம். இரவு முழுவதும் போராடி அவர் ஜெபித்ததுனால அவர் குடும்பத்தில் ஒரு சமாதானம் ஏற்பட்டது. இன்னொரு நபரை குறித்து நாம் வாசிக்கிறோம், எஸ்தர் புஸ்தகம். இந்த எஸ்தர் புஸ்தகம் எந்த காலத்துல நடந்ததுன்னு நான் ஒரு சின்ன வரலாறு சொல்றேன், குறிப்பெடுக்கிறவங்க எழுதிக்கோங்க. இஸ்ரவேலின் முதல் அரசன் சவுல், இரண்டாம் அரசன் தாவீது, மூன்றாம் அரசன் சாலமோன், நான்காம் அரசன் ரெகோபெயாம். இந்த ரெகோபெயாமுக்கு அப்புறம் இஸ்ரவேல்ல அநேக ராஜாக்கள் வருகிறார்கள். எருசலேமை ஆட்சி செய்த மொத்த ராஜாக்கள் எத்தனை பேருன்னு சொன்னா 23 பேர். 23வது ராஜா யாருன்னு சொன்னா சிதேக்கியா. இந்த சிதேக்கியாவின் நாட்கள்ல அந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சதுனால ஆண்டவர் எரேமியா என்ற ஒரு தீர்க்கனை அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் காரியத்தை செய்யறதுனால பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேசார் உங்களை அந்த நாட்டுக்கு சிறைபிடித்து கொண்டு போவார். 70 ஆண்டுகள் நீங்கள் அங்கேயே தங்கி இருப்பீர்கள். 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்ப உங்க சொந்த ஊருக்கு வருவீங்கன்னு சொல்றார். அதே போல பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து எருசலேமை முற்றுகையிட்டார், அதை கைப்பற்றினார், தேவாலயத்தை தரைமட்டமாக உடைத்து போட்டார், எல்லா பொருட்களையும் தன் தேசத்திற்கு எடுத்து சென்றார். இது எப்ப நடந்தது அப்படின்னா கிமு 586ஆம் ஆண்டுல இது நடந்தது. ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? 70 ஆண்டுகளை நீங்க என்ன செய்வீங்க? திரும்பி உங்க சொந்த தேசத்துக்கு வருவீங்கன்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். அப்ப அவங்க 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்பி வரும் பொழுது இங்க எருசலேம்ல தேவாலயம் இருக்குமா? இருக்காது. அப்ப அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்காக கோரேஸ் என்ற ஒரு மன்னனிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். இவரும் பாபிலோனை சேர்ந்த ஒரு அரசர். அவருடைய மனதில் ஆண்டவர் பேசினதுனால இந்த கோரேஸ் மன்னன் சொல்லுகிறார், இது சிறையிருப்புக்கு அப்புறம் 50ஆம் ஆண்டில் நடக்குது. 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் கிமு 536ஆம் ஆண்டுல அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எருசலேமுக்கு யார் யாரெல்லாம் போக நினைக்கிறீங்களோ நீங்க போய் அங்க ஒரு தேவாலயத்தை கட்டுங்கன்னு சொல்றாங்க. அப்ப செருபாபேலின் தலைமையில ஒரு மிகப்பெரிய தேவாலயம் கட்டப்படுது. அதுக்கப்புறம் கிமு 516ல எஸ்ராவின் தலைமையில முழு ஜனங்களும் பாபிலோனிலிருந்து தங்கள் சொந்த தேசத்துக்கு வந்து விட்டார்கள். எத்தனை வருஷம் மொத்தமா பாபிலோன்ல இருந்தாங்க? 70 ஆண்டுகள். இந்த 70 ஆண்டுகள்ல ஒரு சிலர் அங்கேயே தங்கி அங்கேயே சொந்தமாக வீடு கட்டி வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள ஒரு குடும்பம் தான் யாருன்னா மொர்தேகாய். எல்லாரும் எங்க வந்துட்டாங்க? இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு சிலர் அந்த பாபிலோன் தேசத்துல உள்ள அந்த செழிப்பையும் அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த பதவியையும் நம்பி அங்கேயே வாழ ஆரம்பித்தார்கள். கடவுளை மறந்துட்டாங்க, கடவுளை தேடல, தங்களுடைய சொந்த தேசத்துக்கு போகணும்னு நினைக்கல. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல தான் ஆமான் என்ற ஒரு நபரை ஆண்டவர் எழுப்புகிறார். இந்த ஆமான் ஒரு சட்டம் இயற்றுகிறார். ஒரு நாளை நியமித்து இந்த நாளிலே முழு தேசத்திலும் உள்ள யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு சட்டம் இயற்றுகிறார். அப்ப அந்த யூத ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, வாசியுங்கள், எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இங்க வாசிக்கிறோம், மொர்தேகாய் என்று சொல்லக்கூடிய ஒரு எத்தன், ஒரு துரோகி என்ன செய்கிறாரு? காரணமே இல்லாம இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறார். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்ச காரியம் என்னது?
எஸ்தர் அங்கே கற்றுக் கொடுக்கறாங்க, உபவாசம் இருங்கள், 3 நாள் உபவாசம் இருங்கள்னு கற்றுக் கொடுக்கறாங்க. அதே போல முழு யூத ஜனங்களும் என்ன செய்யறாங்க? உபவாசத்தோடு ஜெபிக்கிறார்கள். காரியம் எப்படி முடியுது பாருங்க. 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதியில் இப்படியாக வாசிக்கிறோம். யூதரின் பகைஞர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. எந்த ஆமான் யூதர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ, எந்த ஆமான் யூதர்களை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ, அந்த ஆமான் தூக்கு மரத்திலே ஏற்றப்பட்டார். அந்த ஆமானுடைய குடும்பம் தூக்கு மரத்திலே ஏற்றப்பட்டது. ஆனால் அந்த யூத ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். காரணம் என்ன? இந்த யூத ஜனங்களின் உபவாச ஜெபம். நமக்கு எதிரடையாய் செயல்படுகிற எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் அழித்து போட வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணுமா? உபவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க வேண்டுமாம். அந்த ஒரு சந்தோஷத்துல தான் அவங்க பூரீம் அப்படின்ற ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க. இவங்களால சொல்ல முடியும், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். நமக்கு விரோதமா இந்த உலக மனிதர்கள் எந்த காரியம்னாலும் செய்யலாம், எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணலாம், நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் நம்ம அவங்களுக்கு பதில் செய்யாம நாம் முழங்காறு படியிட்டு ஜெபிப்போன்னு சொன்னா ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னது? ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து ஜெபிக்க வேண்டும். 3 காரியங்களை கற்றுக்கொண்டோம். அன்னால் எப்படி ஜெபித்தார்கள்? பொருத்தனையோடு ஜெபித்தார்கள். அவங்க எந்த ஒரு மறுவார்த்தையும் பேசல. யாக்கோபு என்ன செஞ்சாரு? போராடி ஜெபித்தார். எஸ்தர் என்ன செஞ்சாங்க? உபவாசத்தோடு ஜெபித்தார்கள். இப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்விலும் காணப்படும் பொழுது இந்த உலக மனிதர்கள் நமக்கு எந்த விதத்துல தடை போட்டாலும், எந்த விதத்துல ஆசீர்வாதத்தை தடுக்க நினைச்சாலும், நமக்கென்று ஒரு பந்தியை ஏற்படுத்த, அவர்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்த ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 3 காரியங்களை கற்றுக்கொண்டோம். எப்படி ஜெபிக்க வேண்டும்? பொருத்தனையோடு ஜெபிக்க வேண்டும், போராடி ஜெபிக்க வேண்டும், உபவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இந்த ஜெப வாழ்க்கை காணப்படுமானால் நமக்கு எதிரடையாய் செயல்படுகிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் என் தேவன் அழித்து போட்டு நம்மை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.